ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் தெரியும். கொலிஷன் பாலிடிக்ஸ்னா என்ன? எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா, எலெக்ஷன் வருது, 2 கட்சி இல்ல ஒரு 3 கட்சி இல்ல ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் நிக்க போறாங்க. அது மட்டுமே கொலிஷன் கிடையாது. கூட்டணி கட்சிகள் வேற, கூட்டணி ஆட்சி வேற. ஸோ கொலிஷன் பாலிடிக்ஸ்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே பாயிண்ட், 2-3 கட்சி ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் நிப்பாங்க. எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்குல்ல, அதை பிரிச்சுப்பாங்க. உன் கட்சிக்கு இத்தனை மினிஸ்ட்ரி, நீ டெபுட்டி சிஎம் ஆறு அப்படின்னு கட்சிகள் என்ன பண்ணிப்பாங்க, பவரையும் பிரிச்சுப்பாங்க. ஸோ கட்சிகளுக்கு நடுவில் பவரையும் பிரிச்சுக்கிட்டாதான் கொலிஷன் பாலிடிக்ஸ். பட் தமிழ்நாட்டில் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஎம்கே தலைமையில் நிறைய கட்சி ஒன்னா சேர்ந்து எலெக்ஷன் நின்னாலும் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஆட்சி பண்ணும்போது டிஎம்கே மட்டும் தான் ஆட்சி பண்ணும். பவர் ஷேர் ஆகிற மாதிரியே சீட் ரொம்ப கம்மியெல்லாம் வாங்கிருக்க மாட்டாங்க. லாஜிக் புரியுதா? பீப்புளோட சைக்காலஜி ஓட்டு போடும்போது ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, அந்த ஒரு கட்சியை ஃபுல் ஆட்சி பண்ற மாதிரி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதான் தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ஹிஸ்டரி. ஸோ கொலிஷன் பாலிடிக்ஸ் பத்தி நம்ம ஏன் இப்போ பேசுறோம்? 2026 பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி முடிவாயிடுச்சு. இந்த முடிவானதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேவோட ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி அவங்க கிட்ட கேட்கறாங்க, ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பிஜேபி உங்க கூட பவர் ஷேர் பண்ணிக்குமான்னு கேட்டா ஆன்சர் என்ன? அமித்ஷா பவர் ஷேரிங் பத்தி பேசல. பட் இந்த ஆன்சர் ஜேர்னலிஸ்டுக்கு பெரிய ஷாக்கிங்லாம் கிடையாது. என்ன ரீசன்? இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில பவர் ஷேரிங் மாதிரி மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. பட் நிறைய சின்ன கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, பவர் ஷேரிங் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா கூட்டணியில் இருப்பாங்கல்ல. பட் இது வரைக்கும் அப்படி அமைஞ்சது கிடையாது. அதாவது இந்த 2 கட்சியோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த ஆட்சி கவுந்துரும், அந்த மாதிரி மக்கள் ஓட்டு போட்டது கிடையாது. மல்டி பார்ட்டி பவர் ஷேரிங் சிஸ்டம் இன்னும் தமிழ்நாட்டில் வந்தது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் கிளியரா புரிஞ்சுதா? அதாவது எக்ஸாம்பிள், ஆளும் கட்சி அது சப்போர்ட்டிவா இருந்த மற்ற கட்சிக்கு அதிகாரம் தரமாட்டான்னு சொல்லல, அதிகாரம் பிரிச்சு தர்ற மாதிரி கண்டிஷன் உருவாக்கல. அதாவது அந்த எலெக்ஷன் முடிவில் ஓரளவுக்கு சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கு அதிகமான சீட்டு டிஎம்கே கிட்டே இருக்கும். சிமிலர்லி ஏடிஎம்கே வந்தாலும் மக்கள் என்ன பண்றாங்க, நிறைய ஓட்டு அவங்க போட்டுருவாங்க. ஸோ தமிழ்நாடு மக்கள் எப்போ ஓட்டு போட்டாலும் கிளியரா இந்த தடவை இவர் தான் சிஎம் வரணும், கிளியர் லீடர்ஷிப், கண்டிப்பா இவங்க தான் ஆட்சி பண்ணணும், ஸ்ட்ராங் மேண்டேட், இந்த ஒரு கட்சியோட கவர்னன்ஸ் தான் இருக்கணும், கிளியரா முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷன்லையும் இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு கிளியரா முடிவு பண்ணிடுறாங்க. பட் தமிழ்நாடு தவிர்த்துட்டு சவுத் இந்தியாவிலே மகாராஷ்டிரா, கர்நாடகா, நார்த் இந்தியா வச்சுக்கலாம், பீகார், மற்ற ஸ்டேட்ஸ்ல அந்த ஊர் மக்கள் ஓட்டு போடும்போது எப்படி இருந்தாலும் ஒரு கட்சிக்கு மோஸ்ட்லி சீட்டு கிடைக்கிற மாதிரி ஓட்டு போறது இல்லை. சீட் ஓட்டு அதிகமா நிறைய கட்சி தான் பிரிஞ்சு போகும். பட் தமிழ்நாட்டில் அப்படியே ஆப்போசிட். ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கும் கரெக்டா ஒரு தலைவர் தான் முடிவு பண்றாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அதான் பார்க்க போறோம். ஜென்ரலா பாயிண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. நான் எக்ஸாம்பிள் தரேன். ஸோ கர்நாடகான்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் இதுல என்ன சொல்லணும், அது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். இந்த ஸ்டேட்ஸ்ல மக்களுக்குள்ள ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கும், பிரிவினை இருக்கும். எதை பேஸ் பண்ணி? கேஸ்ட்டை பேஸ் பண்ணி. அதாவது ஒவ்வொரு மக்களுக்கும் ஐடென்டிட்டி பேஸ் இருக்கும். இருக்கிற ஸ்டேட்ல ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்நாடகாவில் ஓட்டு போடும்போது மக்கள் கேஸ்ட் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடகாவில் ஓல்டு மைசூர் அந்த பகுதியில் ஒக்கலிகாஸ் சமஸ்ட்ராங் அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த மக்கள் ஃபுல்லா ஓட்டு போடுவாங்க. நார்த் கர்நாடகாவில் லிங்காயத் சமஸ்ட்ராங், லிங்காயத்க்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த மக்கள் சப்போர்ட்லாம் ஓட்டுல அவங்களுக்கு போயிடும். சிமிலர்லி எஸ்சி, எஸ்டிஸ், முஸ்லிம்ஸ்னு டிஸ்டிங்டிவ் ஓட் பேங்க்ஸ் இருக்கும். அப்போ காங்கிரஸ் வச்சுக்கலாம், காங்கிரஸ் ஆர் பிஜேபி. இப்போ நான் கர்நாடகாவில் ஆட்சி பண்ணுனா எனக்கு ஓட் பேங்க் தேவைப்படுது, லிங்காயட்ஸ் கட்சியோட சப்போர்ட் தேவைப்படுது, ஒக்கலிகாஸ் தேவைப்படுது, முஸ்லீம் தேவைப்படுது. ஏன்னா அந்த மக்களோட ஃபுல் ஓட்டு அங்கே போயிடுச்சு. அவங்க சப்போர்ட் பண்ணாதான் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ பவர் ஷேரிங். நீ டெபுட்டி சிஎம் ஆறு, இந்த மினிஸ்டர் பதவி எடுத்துக்கோ. பட் தமிழ்நாட்டில் கொஞ்சம் யூனிக். டிராவிடியன் பாலிடிக்ஸ், போத் டிஎம்கே ஏடிஎம்கே யூனிஃபைடு தி கேஸ்ட் குரூப்ஸ். யூனிஃபைடு சொல்லலாம், பட் அதை விட இன்னொரு வார்த்தை அப்சார்ப்னு சொல்லலாம். ரெண்டு பேரோட ஆரிஜினேஷனும் சோஷியல் ஜஸ்டிஸ், ஆன்டி பிராமணிக்கா இருந்ததுனால, சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டாண்ட் எடுத்ததுனால எஸ்சிஸ், எஸ்டிஸ், எம்பிசிஸ், அர்பன், ரூரல், உமன் ஓட்டர்ஸ் எல்லாரையும் ஒரே கட்சி அப்சர்வ் பண்ணிட முடியுது. டிஎம்கேலையும் எஸ்சிஸ் இருப்பாங்க, ஏடிஎம்கேல எஸ்சிஸ் இருப்பாங்க, டிஎம்கேலையும் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, ஏடிஎம்கே முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அப்ப எல்லா கம்யூனிட்டி மக்களோட பிரதிநிதியாகவும் டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கிறதுனால ஸ்மாலர் பார்ட்டிஸை மோஸ்ட்லி ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ திஸ் ரெடியூஸ் டு தி டிமாண்ட் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிஸ். அப்போ கர்நாடகாவில் கொலிஷன் தேவை, தமிழ்நாட்டில் கொலிஷனுக்கு அவசியம் இல்லை. கொலிஷன் இருந்தாலே போதும், சின்ன சின்ன கட்சி அனுசரிச்சு உள்ள கொண்டு வந்தாலே போதும். ஸோ எப்படி ஒரு சோஷியல் ஆங்கிள், பொலிட்டிக்கல் ஆங்கிள் முடிவு பண்ணுதுன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கர்நாடகா. ஃபார் எக்ஸாம்பிள் 2018 வச்சுக்கலாம். 2018 அசம்பிளி எலெக்ஷன் பிஜேபி கிடைச்ச மேக்ஸிமம் பர்சன்டேஜ் 36%, காங்கிரஸ் 38%, ஜனதாதள் 18%. எந்த பார்ட்டியும் 40% கூட கிராஸ் பண்ணல. அடிக்கடி அந்த ஊர்ல ஹங் அசம்பிளி உருவாடும், மெஜாரிட்டி இல்லாத அசம்பிளி உருவாடும். எக்ஸ்ட்ரா ஒரு 5% 10%க்கு இன்னொரு கட்சி தேவைப்படும். பட் தமிழ்நாடு அப்படி கிடையாது, பைபோலார். ஒட்டுமொத்த மக்களும் ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க. 2021 வச்சுங்களேன், டிஎம்கே 45%, ஏடிஎம்கே 13%. மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் ஸ்மால் இம்பாக்ட் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஓட்டு பிரிஞ்சாலும் ஃப்ராக்மெண்ட் ஆனாலும் அந்த வருஷம் யார் ஆட்சி பண்றாங்களோ டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே 40% 45% கிராஸ் பண்ணாம இருந்ததே கிடையாது. கிராஸ் பண்ணுவாங்க. தேர்ஃபோர் தமிழ்நாடு ஹஸ் 2 பார்ட்டி டாமினன்ஸ். அதனால 2026 எலெக்ஷன் முக்கியம். இந்த 2 பார்ட்டி டாமினன்ஸ் அகைன் சஸ்டெயின் ஆக போதா இல்ல டைலூட் ஆக போதான்னு பார்க்கணும். பட் இப்போ வரைக்கும் ஒன்று ஸ்ட்ராங்கா சொல்லலாம். சோஷியல் டேட்டா பார்த்தாலும் சரி, பொலிட்டிக்கல் டேட்டா பார்த்தாலும் சரி, தமிழ்நாடு பீப்புளோட சைக்காலஜி ப்ரிஃபர்ஸ் ஸ்ட்ராங் சிங்குலர் லீடர்ஷிப். கொலிஷன் கட்சியை, கூட்டணி கட்சியை ஒரு வீக்கா தான் பாக்குறாங்க இப்போ வரைக்கும். இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டுல பைபோலார் டாமினன்ஸ் தான் இருக்குமா இல்ல குறையுமா? ஏடிஎம்கே வீக்னு சொல்லலாமா?
ஒரே ரீசன் தான். இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ், இன்டர்னல் ரிஃப்ட். ஓட்டு என்ன ஆகும்? ஃப்ராக்மெண்ட் ஆகும். சிமிலர்லி ஆல்ரெடி இருக்கிற இந்த பார்த்தோம்ல 40% இந்த வேல்யூ ஆஃப் ஓட்டை ரீடைன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க? நியூ ஃபேஸஸ். உதயநிதி என்ன பண்றாங்க? மறுபடியும் டிஎம்கேவோட யூத் பேஸை மொபிலைஸ் பண்றாங்க. இப்போ இருக்கிற மாதிரி டிஎம்கே கட்சிக்குள்ள ஸ்டெபிலைசேஷன் ஸ்ட்ராங் இருந்துச்சுன்னா பைபோலார் டாமினன்ஸை டைவர்ட் பண்ண முடியாது அன்லெஸ் இஃப் எனி பிக் திங் ஹேப்பன்ஸ். தமிழ்நாட்டில் என்னதான் யூத் மூவ்மெண்ட், ஆன்டி கேஸ்ட் பாலிடிக்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள்ஸ், ஸ்டெரிட்டி போராட்டம், இப்படி நிறைய ப்ரொடெஸ்ட்னால நிறைய ஸ்மால் பார்ட்டிஸ் உருவானாலும் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கறது ஒரே ஒன்று தான். தே நீட் ஸ்ட்ராங் எமோஷனல் leadership like MGR, Jayalalitha, Karunanidhi, Stalin. So the movement without the charismatic Tamil Nadu people will never give their votes. So actor Vijay பார்த்து பயப்படுறதுக்கு ஒரே ரீசன் எமோஷனல் charismatic appearance ஆல்ரெடி இருக்கிறதுனால, மக்கள் ஹிஸ்டாரிக்கலி இந்த சைக்காலஜிக்கலி இருக்கிறதுனால ஆக்டர் விஜய் என்ன பண்றாங்க? கேம்ல வச்சுக்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் அந்த 45% பார்த்தோம்ல டிஎம்கே அந்த அளவுக்கு இருக்காது. 6%, 7% சேம் சீமானுக்கு வருதுல்ல 6%, 7%. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டில் பைபோலார் டாமினன்ஸ் தான் இருக்குமா இல்லை குறையுமா?